என்னை கேட்டருளும். என்னை கேட்டருளும் தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உம்மை காணாமல் இருந்தால் என்ன பயன்? உம்மை தேடாமல் இருந்தால் என்ன பலன்? ஏசப்பா எல்லாம் நீரே, ஏசப்பா எல்லாம் நீரே, ஏசப்பா எல்லாம் நீரே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மாதத்தில் மிக மிக முக்கியமான சில கேரக்டர்ஸ், பாத்திரங்களை நாம் பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாத்திரம் சகரியா, எலிசபெத், இயேசுவின் தாயாகிய மரியாள், யோசேப்பு, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்ட யோவான் ஸ்நானகன், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்த தீர்க்கதரிசி சிமியோன், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்த பரிசுத்தமான 84 வயது நிரம்பின விதவை தீர்க்கதரிசி பானுவேலின் குமாரத்தியான அன்னாள். ஆமென். தேவ சித்தத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் கேட்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் மேசியாவினுடைய வருகை. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். மேசியா என்றால் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா என்று அர்த்தம். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அழுகையின் சுவர் என்று ஒரு சுவர் இருக்கிறது. அந்த சுவரிலே பார்க்கும் பொழுது ஒரு சில யூதர்கள் தலையில முக்காடிட்டு கொண்டு, ஆமென், மேசியாவே எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அழுகையின் சுவரை நோக்கி மோதி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வேத ஆதாரம் இருக்கிறது. ஆமென். ஏன் இவர்கள் இன்று வரைக்கும் மேசியாவுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு அடையாளம் வேதத்தில் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு இந்த முக்கியமான பரிசுத்தவான்களில் முதலாவது நான் கையில் எடுக்கிற தேவ மனுஷன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து உங்களோடு பேசுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். யார் இந்த யோவான் ஸ்நானகன்? வேதத்தில் தேவனுடைய திட்டத்தை, அதாவது மேசியாவினுடைய வருகையை அறிவிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய வழியை பிரசித்தப்படுத்தவும், அவருடைய பாதையை செம்மைப்படுத்தவும், அவருடைய இரட்சிப்பை வெளிப்படுத்தவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கர்த்தருக்கு முன்பாக தேவன் அனுப்ப விரும்புகிறார், அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்டவர் தான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானனுடைய தகப்பனும் தாயும் வயது முதிர்ந்தவர்கள். தகப்பனுடைய பெயர் சகரியா, தாயினுடைய பெயர் எலிசபெத். கலிலேயராகிய இவர்களில சகரியா ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர், லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். அப்படி ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கென்று நியமிக்கப்பட்ட நாட்களில் சகரியா தூப பீடத்தண்டையிலே நிற்கும் பொழுது, பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் அண்டையிலே இருக்கிற தூதனான காபிரியல் தூதன், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தரிசனமாகிறார் சகரியாவுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். பிரியமானவர்களே, இங்கேதான் தேவ திட்டம் துவங்குகிறது. தேவ திட்டத்தினுடைய முதல் அடையாளம், கர்த்தருடைய வழியை ஒருவன் செவைப்படுத்த வேண்டும்.
இங்கே மறைந்திருக்கிற ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்களும் கர்த்தருடைய வழியை செவைப்படுத்துகிறவர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாலே நீ ஒரு கூட்ட ஆத்மாவை உன்னுடைய வார்த்தையினாலே சத்தியத்தினாலே அழைத்து அவர்களை ரட்சிப்பின் கண்மலைக்குள்ளே கொண்டு வர, இயேசு கிறிஸ்து அண்டையிலே கொண்டு வர நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். பல வருஷமாய் சகரியாவினுடைய ஒரு வேண்டுதல், வயது முதிர்ந்தவன், ஆண்டவரே எனக்கு ஒரு சந்ததி இல்லை என்று அவன் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறான். இந்த தூதன் அவனிடத்தில் வந்து சொல்லுகிற காரியம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இதுதான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை பரலோகத்திலிருந்து தேவதூதனாகிய காபிரியேல் மூலமாய் சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. ஆனா சகரியா அதை நம்பல. காரணம், சகரியா வயது சென்றவனாயிருந்தான், கிழவனாயிருந்தான். ஆமென். அது அவனே வாயால் அறிக்கை செய்கிறான். இங்கே முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசி, இந்த பரிசுத்தமான தேவ தூதன் மூலமாய் என்ன சொல்றார்? அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக கர்த்தருக்கு முன்பாக அவன் நடந்து சொல்லுவான். இதுதான் கர்த்தருடைய பாதையை செவ்வையாக்குகிற ஒரு அடையாளம். யோவான் ஸ்நானகனுக்கு தேவனோடு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் எலியாவின் ஆவியும் பலமும். எலியாவின் ஆவியும் பலமும் உடைய அந்த தீர்க்கதரிசியாக, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக எலியாவின் அடையாளத்தை சுமந்தவனாய் யோவான் ஸ்நானகன் வெளியே புறப்பட்டு வரப்போகிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வரப்போகிற அந்த பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்களாம். பிதாக்களுடைய இருதயத்தை, ஸ்தோத்திரம், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புகிறவனாயிருப்பான். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புவானாம். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவானாம். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஊழியத்தை செய்ய அவனுக்கு தேவை எலியாவின் ஆவியும் பலமும். அப்ப யார் இந்த எலியா? யார் இந்த எலியா? எலியாவின் அடையாளம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிருடை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சை கட்டியிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அவன் ஒட்டக மயிராடையையும் வார்க்கச்சையையும் தரித்திருந்தான். ஒட்டக மயிரினால ஒரு சரீரத்துக்கு தேவையான ஒரு வஸ்திரம், வார்க்கச்சையை தரித்திருந்தான். எலியாவின் அடையாளம் என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே எலியா தீர்க்கதரிசி எச்சரித்த ஒரு வார்த்தையை அகசியா
என்கிற ராஜாவுக்கு எச்சரித்த வார்த்தையை அவனுடைய ஆட்கள் கொண்டு செல்லும் பொழுது இந்த 7வது வசனத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, அல்லேலூயா, எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனுக்கு என்ன அடையாளம்? மயிர்கச்சையும். ஆமென், அல்லேலூயா. எப்படி மயிருடையும் வார்க்கச்சையும் அணிந்தவனாய் யோவான் ஸ்நானகன் உலாவினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாட்களிலே உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு என் ஜனங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் உம்முடைய வருகைக்கு முன்னால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அருமையான தேவனுடைய ஜனத்துக்கு முன்னால் நடந்து போகிற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி குறித்து இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் தீர்க்கதரிசிகளை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். அப்பா ஆண்டவரே, எங்களிடத்துல குறைகள் நிறைவு செய்யும்படியாய் தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனமாய் மாற வேண்டும் என்று எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இப்பொழுதே தகப்பனே, அப்படியாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவ வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய அக்கினியில நிரம்பட்டும். வல்லமை இறங்குகிறது தேவ பிள்ளைய. முழங்கால் படிக்கிட்ட தேவனை துதி. முழங்கால் படிக்கிட்ட தேவனிடத்தில் ஒன்று அர்ப்பணி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு நேர் முழங்கால நின்று தேவனிடத்தில் கேளு. ஆண்டவரே, என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும் பாவா, என்னை அபிஷேகியும் அப்பா, எனக்கு விடுதலை தாரும் அப்பா. தகப்பன், நம்முடைய பிள்ளைங்க இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. அவங்களை விடுதலை ஆக்குகிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். நல்லா துதிங்க, துதிங்க, துதிங்க. நெய்வேலியில் அற்புத சுகமளிக்கும் விடுதலையின் நாள். இடம் கர்மேல் அக்கினி தீர்க்க தரிசன ஊழியங்கள் மற்றும் வெளியேற பெற்ற மூலைக்கல் சபை, ரெயின்போ நகர், மாடர்ன் ரைஸ் மில் எதிரில், நெய்வேலி ஆர்ச் கேட் அருகில். நாள் 13/12/2014, சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. தேவ செய்தி அப்போஸ்தலர் டாக்டர் டி. வில்சன்ராஜ் அவர்கள். வாருங்கள், அபிஷேகத்தினால் நிறைய அன்புடன் அழைக்கிறோம். கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். எங்கள் முகவரி: கர்மேல் அக்கினி தீர்க்க தரிசன ஊழியங்கள், ரெயின்போ நகர், மாடர்ன் ரைஸ் மில் எதிரில், நெய்வேலி ஆர்ச் கேட் அருகில், கடலூர் மாவட்டம், தென்னிந்தியா. Our address: Carmel Fire Prophetic Ministries, Rainbow Nagar, opposite to Modern Rice Mill, near Neyveli Arch Gate, Kadalur District, South India. Pin code 607308.